ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நீதி கேட்டு எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் பயணத்தால் முதல்வர் ஸ்டாலினுக்கு நடுக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார்? தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ், அன்புமணி தனித்தனியாக கடிதம் எழுதி முறையீடு. கிராமப்புற சுய உதவி குழுக்களுக்கு தொழில் மேம்பாட்டுக்கு வங்கிகள் வட்டி மானியத்துடன் கடன் வழங்க ஏற்பாடு. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இடங்கள் இன்று முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா, ராணா ரகுபதி உள்ளிட்ட 29 நடிகர்கள் மீது வழக்கு. சம்மன் அனுப்பவும் அமலாக்கத்துறை திட்டம். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று காலை கடுமையான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.4 ஆக பதிவானதால் மக்கள் அச்சம். திருவண்ணாமலையில் ஆனி மாதத்திற்கான குரு பௌர்ணமி விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. சவரனுக்கு 72,160 ரூபாய்க்கு விற்பனை. விண்வெளி நிலையத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா, வெந்தயம், பச்சை பயிறு விதை போட்டு செடி வளர்க்கும் ஆராய்ச்சியில் தீவிரம். காப்பர் மீதான 50% இறக்குமதி வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. பொருளாதார சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா பதிலடி. இந்தியா இங்கிலாந்து மோதும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் புகழ்பெற்ற லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.